பீரியாடிக் டேபிள கண்டுபிடிச்சது நீங்க தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிடுறீங்க. உங்க பேர்லாம் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது சார். இது பத்தாதுக்கு உங்களோட தியரிஸ் எல்லாம் எக்ஸாம் போய் மறந்து போயிருது சார். இதுக்கே நீங்க அழுகுறீங்க? நாங்க இதை கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை அதோட அட்டாமிக் மாஸ் படி வரிசையா அடுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டத்தையும் மூணாவது ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா நடுவுல இருக்க ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் வரும்னு சொல்லி 3 குரூப் பண்ணாங்க. அடுத்து இத 7 குரூப் பண்ணா இந்த வரிசையில இருக்கக்கூடிய எல்லா ஆட்டமுக்கும் கிட்டத்தட்ட ஒரே பண்பு இருக்கும் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணாங்க. அதை பார்த்த நான் ஒண்ணு சும்மா இல்ல தம்பி, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அது ஹைட்ரஜனோட என்ன ரேஷியோல ரியாக்ட் ஆகுது, ஆக்சிஜனோட என்ன ரேஷியோல ரியாக்ட் ஆகுது, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரு கார்டுல லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அதை குரூப் பண்ணிட்டு அதை அட்டாமிக் மாஸ் படி அடுக்கிறப்ப எனக்கு இந்த டேபிள் கிடைச்சிச்சு. இப்ப ஒரு தனிமத்தோட அட்டாமிக் மாஸ் எடுத்துட்டு அதை என் டேபிளோட கம்பேர் பண்ணா அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அது எதோட எப்படி ரியாக்ட் ஆகும், இப்படி பல விஷயங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எப்படி என் ஒர்க்கு அதோட முடிஞ்சானே? உங்களுக்கு அப்புறமும் இந்த டேபிள அட்டாமிக் மாஸ்க்கு பதிலா அட்டாமிக் நம்பர் படி அடுக்கி மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதை தான் இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அம்மா தோசை விட்டு வச்சிருக்காங்களாம், உடனே கூப்பிடுறாங்க. அப்படியே அசையாம இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். வா, நல்ல வேலை தோசை நம்மளை காப்பாத்துச்சு. முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணுவோம்.